ஒரு பெரிய ஒரு ஆன்மீகவாதி போன்று தெரிகிறது. அவர் சொல்றார், அண்ணாவுக்கு தெலுங்கு தெரியும், தமிழ் தெரியும், ஆங்கிலம் தெரியும். பெரியாருக்கு தெலுங்கு தெரியும், கன்னடம் தெரியும், தமிழ் தெரியும். ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த திராவிடத்தை பேசுனாங்க, ஆந்திரா கர்நாடகாவில் ஏன் பேசலை? தமிழ்நாட்டில் மட்டும் பேசுனதுக்கு ஒரு சதி இருக்குது அப்படிங்கிற கணக்கில் அவர் பேசினார். அது ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் எடுத்து சென்றிருக்கலாம். திராவிடங்கிற போது 4 மாநிலம் தான் திராவிடம். 4 மாநிலத்துக்கும் இந்த கருத்தை கொண்டு செல்லாதது தவறு தான். அண்ணாவும் பெரியாரும் கொண்டு செல்லாதது தவறு தான். அந்த தவறை நீங்கள் சரி செய்யலாமே. இந்த கருத்தை இந்த மாநிலத்துக்கு நீங்கள் கொண்டு போகலாமே. அதுக்கு முயற்சி எடுங்க. பெரியாரும் அண்ணாவும் சுயநலத்துக்காக எதுவும் செயல்படவில்லை. அந்த கருத்தை நீங்கள் கொண்டு போங்க. அதில் என்ன சூழ்ச்சி இருக்குது? அவங்க என்ன சொத்து சேர்த்தாங்களா? யாரையும் கல்வி கற்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா? யாரையும் இந்த வீதியில் நடக்கக்கூடாதுன்னாங்களா? யாரையும் செருப்பு போடக்கூடாதுன்னாங்களா? மேல் சட்டை அணியக்கூடாதுன்னாங்களா? துண்டு போடக்கூடாதுன்னு சொன்னாங்களா? யாரையும் தொட்டால் தீட்டுன்னு சொன்னாங்களா? அதெல்லாம் அவங்க சொல்லலையே. எல்லா மக்களுக்கும் எல்லாமும் கிடைக்கணும்னு தானே பாடுபட்டாங்க. அதில் அவங்க என்ன சூழ்ச்சியை செஞ்சுப்பட்டாங்க? அதில் என்ன சூழ்ச்சி இருக்குது? அதனால் பெரியவருக்கு வேண்டுகோள், மற்ற மாநிலத்துக்கு இந்த அருமையான கருத்தை கொண்டு செல்லுங்க. பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் சம்மந்தம் இல்லை. கருணாநிதி, ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் கொள்ளையடிக்கிறது தான் அவங்களுடைய முதன்மை கொள்கை. அதனால் அண்ணாவும் பெரியாரும் தனி. இவர்கள் வழி வந்தவர்கள் என்றாலும் கூட அவர்கள் பெயரை சொல்லி இவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள். அவ்வளோதான். அதனால் ஒட்டுமொத்தக்குமா கொள்ளையர்களோட அண்ணாவையும் பெரியாரை இணைத்து, அதனால் திராவிட கொள்கையே மோசம், திராவிடமே மோசம், சூழ்ச்சின்னு சொல்லி நீங்கள் ஒரு சூழ்ச்சி பண்ணி பழமைய காலத்துக்கு கொண்டு செல்ல வேண்டாம். நன்றி.